ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஏப்ரல் மாதம் முதல் தேதிக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. நம்மளை கண்களை மூடி ஜெபிக்க போற கர்த்தர் வார்த்தை வெளிப்பட போகிறது. மகத்துவமுடைய பரிசுத்த நல்ல ஆண்டவரே, இந்த 4ஆம் மாதம் முதல் தேதிக்காக ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு கொடுக்கப்பட வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறையா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துல அதிக ஆசீர்வாதம் பெருகும்படியா ஜெபிக்கிறேன். நன்மைகள் பெருகும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா தடையில் உடைக்கப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துல ஆசீர்வாதம் நிறைஞ்சு வழியும்படியா ஜெபிக்கிறேன். கரம் ஒவ்வொரு குடும்பத்தை தாங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தமிழகத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எலெக்ஷனாக ஜெபிக்கிறேன். தாவே ரத்தம் மூடி மறைக்கும்படி ஜெபிக்கிறேன். சூஸ் பண்ணி உட்கார வைக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை கர்த்த செய்து முடிக்கும்படி ஜெபித்திருக்கிறையா. ஒரு சமூகம் வழங்கும்படி ஜெபிக்கிறேன். குறிப்பா மாச எக்ஸாம் எழுதப்பட்ட கர்த்தாவை ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிளஸ் டூ மாணவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ஒரு பிள்ளை பாஸ் பண்ணி வெற்றி பெறும்படிக்கு கர்த்த கிருபை நடத்தும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறையா. இயேசுவின் ரத்தத்தை முழு குடும்பங்களில் தங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ரத்தம் மூடி மறைக்கற்று தாவே நீ கொடுக்கிற மகத்துவமுள்ள வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கு தாவே எதிரொலிக்கும்படியாக இந்த வார்த்தை அப்படி கிரியை செய்யும்படியாக இன்றைக்கு பேசுகிற தாவே ஒவ்வொரு வார்த்தை ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கும்படியாக சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக அற்புதத்தை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, இதோடு இன்னைக்கு பேசப்பா. 4ஆம் வசனத்தாவே முதல் தேதிக்காக ஜெபிக்கிறேன். ஏப்ரல் மாசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அதிகார விடைக்காக ஜெபிக்கிறேன். நீ கொடுக்க போற தாவே வேத வார்த்தைகளுக்காக, சமாதான வார்த்தைகளுக்காக, சந்தோஷமான வார்த்தைகளுக்காக நானும் ஸ்தோத்திரிக்கிறையா. தேவன் மகிமைப்படுவீராக. ஜெயம் பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாடி நாம் வார்த்தைகள் கேட்க போகிறோம். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு அவரே அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேத தருணம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எடுத்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்காரர்களுக்கு காலவழிக்க ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்திரிக்க கொடுக்கிற ஏப்ரல் மாசத்துடைய வாக்குத்தத்த வார்த்தை என்ன? 1 பேர் 5 என்ன வாசிக்கிறோம்? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் இந்த வார்த்தை யாரு குறி? இயேசு குறி. கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, அவர் உங்களை விசாரிக்கிறபடியா கர்த்தர் ஸ்தோத்திரம். யாரும் விசாரிக்கிறாரா? கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை பாரம் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும், எவ்வளவு நிந்தை வந்தாலும் மனுஷன் விலகி போய்கொண்டே இருப்பான். பெற்ற பிள்ளை விலகி போய்கொண்டே இருப்பாங்க. நண்பன் விலகி போய்கொண்டே இருப்பான். சொந்தக்கார விலகி போய்கொண்டே இருப்பான். காட்டி கொடுத்துட்டு போயிடுவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா 1 பேர் 5 என்ன வாசிக்கிறோம்? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான பிள்ளைகளே, அன்பு ஊழியக்கார பிள்ளைகளே, என்ன வசனம் வாசிக்கிறோம்? அப்ப கர்த்தர் விசாரிக்கிறாரா? கர்த்தர் தான் விசாரிக்கிறாரு. ஒவ்வொரு
ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவங்க விசாரிக்க கத்தவங்களை விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிக்கப்பட சோர்ந்து போயிருப்பீங்க, விழுந்து போயிருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24 வருஷம் உங்களை விசாரித்து காக்கிறவர், கேர் பண்ற ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. பிரியமான பிள்ளைகளே, அழுது கொண்டே இருக்கிறீங்க, பாரப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க, தூங்க முடியாம கஷ்டப்படுறீங்க. என் வார்த்தை யார் விசாரிப்பார்கள்? தேவச்சனமே, குடும்பத்தில் அனைவரும் இருப்பாங்க, சொந்தக்காரர் இருப்பாங்க, நண்பர் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. உங்களுக்கு யார் இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல இந்த வானத்தின் பூமிக்கு மேலே உன்னை விசாரிக்கிற, உன்னை நேசிக்கிற ஒரே ஒரு கர்த்தர் என் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான பிள்ளைகளே, அதனால வசனம் 1:5 அவர் உங்களை, யார் அவர்? அவரை போல அவர் இந்த வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் உன்னை விசாரிக்க முடியும், உன் பிள்ளையை விசாரிக்க முடியும், குடும்பத்தை விசாரிக்க முடியும். நீங்கள் விசாரிப்பற்று கிடைக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கை யாரும் கேர் பண்றதே இல்லை, ஸ்தோத்திரம், எல்லாம் விட்டு வணங்கி போறாங்க. ஆனா வசனம் வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர். யார்? நம்முடைய இயேசு கிறிஸ்து. பெரியமான பிள்ளைகளே, எத்தனையோ மாசமா எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், யாரும் விசாரிக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட கோடி பணம் இருந்தா தேடி வந்து விசாரிப்பாங்க, அன்பு காட்டுவாங்க, நல்ல பரிவு காட்டுவாங்க. ஆனா ஒன்றுமில்லாம நகரதே நிற்கும் போது இயேசு நம்ம விசாரிக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான பிள்ளையே, என் அன்பு தாயே, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, வாலிப தம்பியே, சிறு பிள்ளைகளே, இந்த வசனம் கூர்ந்து கவனியுங்கள். என்ன வாசிக்கிறோம்? இயேசுவாய் கர்த்தர் அவர்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ சாகிற வரைக்கும், நாங்க சாகிற வரைக்கும், அந்த உயிர் போற வரைக்கும் நம்ம விசாரிக்க யார் தெரியுமா? கர்த்தரை விசாரிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளையில் அழுக்கு வரையும் போது விசாரிக்க மாட்டாங்க, அழுக்கு போனவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, வசதி இருக்குதோ இல்லையோ, உன்னை விசாரித்து உன்னை காக்கிறவர், உன்னை நேசிக்கிறவர், உனக்கு ஜீவனை கொடுத்தவர், அவர் திரும்ப வரப்போற ஒரே ஒரு கர்த்தர் என் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை நேசிங்க. எத்தனை பாரம் வரட்டும், எங்கே போக முழங்கால் படியிட்டு ஜெபித்து பாத்திய சொல்லுங்க, வச்சு வார்த்தை மாற்றமைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்கம் சாதிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் கவலைகள். அல்லேலூயா. யார் கவலை இல்லை? பணக்காரன் கவலை இருக்கு, ஏழை கவலை கஷ்டம். என்ன கவலை? வியாதி வந்தா கவலை, ஒரு ஜுரம் வந்தா கவலை, ஒரு கேன்சர் வரப்ப ஐயோ வியாதி வச்சு கவலைப்பட்டு கலந்துலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கவலையை நீ சுமக்க கூடாது. அந்த கவலை எங்க வச்சிரு? இயேசு மேல வைத்து விடுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான பிள்ளைகளே, கடன் பிரச்சனை, வியாதியின் பிரச்சனை, சரித்திர போராட்டம் இருக்குது, குடும்ப எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நமக்காக ஒரு நேசர் இருக்கிறாரு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்த்து, உன் கவலை இருக்குதா? ஒன்னும் செய்ய வேண்டாம், எல்லாவற்றுக்கும் மேலாக சற்று முழங்கால் படித்துங்கள், ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள். எந்த கவலை இயேசு மாற்று வல்லவரை சுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வெட்கப்பட்டு விட மாட்டாங்க, வெட்கப்பட்டு போவே மாட்டீங்க. உங்களை விசாரிக்க இயேசு மட்டும். சகோதரி, இந்த காலகட்டத்தோட பேசுற வார்த்தை என்ன? இந்த 3 மாசங்கள் கஷ்டப்பட்டீங்க, உபத்திரப்பட்டீங்க, 4ஆம் மாசத்துல கொடுக்கிற வார்த்தை என்ன? உன் கவலையை இயேசு மேல வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவர் தான் தேவன், அவர் தான் ஆதி, அவர் தான் அந்த, அவர் தான் உண்மையா, எல்லாம் இயேசப்பா தான். கர்த்தர் சொல்ற வாழ்க்கையின் துவக்கம் அவர் தான், முடியும் அவர் தான். அவரை மாத்திரம் பற்றி கொண்டு இந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. உங்கள் கவலைகளை எல்லாம், ஐயோ ஒரு கடன் இருக்குது, எப்படி வாழ போறேன்? வேலை இல்லையே, எப்படி வாழ போறேன்? வருமானம் குறைவா இருக்கே, எப்படி வாழ போறேன்? ஒரு மிகப்பெரிய கவலை சூழ்ந்திருக்கிறது. உங்களை ஒவ்வொரு தூங்க முடியாம, ஜெபிக்க முடியாம ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு இருக்கீங்க. தேவச்சனமே, இந்த 4ஆம் மாச கத்த பேசுற வார்த்தை கவலைகளை யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. சுவாசிக்கிறேன், நீங்க வெட்கப்பட்டு போயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எல்லா கவலைகளை, எல்லா பாரத்தையும் இயேசு மேல வைத்து விட்டீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்ளுவாரு, கர்த்தர் உங்களை விசாரிப்பாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது பொருள் தேவையோ, பண தேவையோ, குடும்பத்தின் பிள்ளைகள் பணி, எந்த காரியத்துக்கும் வழி யார் தான்? இயேசப்பா தான். அவரே சொன்னார்லே, நானே வழி சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ பிள்ளைகளுக்கு வழி ஆண்டவர் தான். குடும்பத்துக்கு சுவாசிக்கிறேன், வெட்கப்பட்டே போக மாட்டேன். திரும்ப வாசிக்கலாம் 1:5 மறுபடியும் வாசிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் இயேசப்பா விசாரிக்கிறவர் ஆனபடியால். அப்ப எல்லாவற்றுக்கும் முடிவு ஆண்டவர் தான். பிரியமான பிள்ளைகளே, எத்தனை 1000 கோடி
கோடி கொண்டு பணம் இருந்தாலும் உன் கவலையை போக்க முடியாது, உன் பாரத்தை போக்க முடியாது, உன் பிரச்சனையை மாற்ற முடியாது. எங்க போய் என்ன, எல்லாருமே மாம்சமான மக்கள் தான், ஏமாத்துற மக்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், எந்த மக்களா சரி ஏமாத்துற மக்களா இருக்கிறாங்க. எல்லாவற்றை விட கவலை போக்க ஒரே வழி இயேசு மட்டும்தான். தேவச்சனமே இதுவரைக்கும் இயேசு ஏற்றுக்கொள்ளையா? இந்த வார்த்தை பற்றி இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப கவலையா இருக்கிறீங்க, படுத்தா தூக்கம் வர முடியாம ரொம்ப சோர்ந்து ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்க, ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனாலும் கர்த்தர் மாற்றுவாரா? கவலையை மாற்றுவாரு. கவலைகளை நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இயேசு பாத்துல வச்சிருங்க, அவர் பார்த்துக் கொள்ளுவாரு. மிகப்பெரிய கடன் பாரம் இருக்கு, கர்த்தர் மாற்றுவாரா? நிச்சயம் மாற்றுவாரு. எந்த சோர்ஸும் இல்லாண்டு எப்படி வாழப்போன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மாசம் கவலைப்பட்டு ஒடுங்கி உட்கார்ந்து இருக்கிறீங்க. பிரியமான பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கும் பொழுது, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு நிச்சயமா கவலை கர்த்தர் மாற்ற போறாரு. நீ கவலைப்படாம மிகுந்த மகிழ்ச்சியாக, மிகுந்த சந்தோஷமாக, மிகுந்த சமாதானமாக, மிகுந்த ஆசீர்வாதமாக வாழ்ந்து காட்ட போறீங்க. கர்த்தர் செய்வார். நம்பர் மாத்திரம் ஒரு கையை வச்சு ஆமென் சொல்லுமா? நேசமா நிச்சயமா செய்வாரு. ஆண்டவருக்கு மகிமை. பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு முழங்கால் பிடித்து ஜெபி, நல்ல ஜெபத்துல உட்காருங்க. என்ன பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார். இயேசு தான் மாற்ற முடியும். மனுஷன் மாற்ற முடியாது, சொந்தக்காரன் மாற்ற முடியாது, நண்பன் மாற்ற முடியாது. நீ பெத்த பிள்ளைங்களோட கவலையை மாற்ற முடியாது. கவலையை மாற்றக்கூடிய, கவலையை போக்குற, கவலை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரே ஒரு வல்லமை இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்வாரா உனக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகளே, ஏன் அழுது கொண்டிருக்க? மகன், ஏன் அழுது கொண்டிருக்கிற? எப்படி நான் வாழ போறப்பா? எந்த சோர்ஸும் இல்லாண்டு, எந்த வழியும் இல்லை சொல்லி கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறே. இந்த வார்த்தை சொல்லுது, உன்னுடைய கவலைகளை இயேசு மேல வச்சிருங்க. அவர் பார்த்துக் கொள்வாரு, அவர் நடத்துவாரு, அவர் வழி திறப்பாரு, அவர் நிச்சயம் உயர்த்துவாரு, அவர் எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பாரு. நீ கடன் இல்லாம சந்தோஷமா நீ வாழ்ந்து காட்டுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடம்புல வியாதி இருக்குதா? சுவாசிக்க முடியலையா? பிரீத்திங் பண்ண முடியலையா? இந்த வார்த்தை கேட்டு பலப்பட போற. இந்த ராத்திரி நம்ம சுவாசிக்க காலையில் வெட்கப்பட்டே போக மாட்டேன். அதிகாரிகளே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு நீ கவலையே படாது. உன் பிள்ளை கொடுத்து கவலைப்படாது, படிப்பை கொடுத்து கவலைப்படாது, வீட்டுக்கார கொடுத்து கவலையே படாது. உன் கவலைகளை, உன் பாரத்தை இயேசுவில் வைத்து விடுங்கள். அவர் விசாரிக்க போறாரு. அவர் விசாரிக்கிறார்னா அவர் கேட்பாரு. மனுஷனுக்கு ஒன்று சொல்றீங்க, அவங்க விசாரிக்கிறாங்க, ஆனா சோர்ஸ் கிடைக்கல, சொல்யூஷன் கிடைக்கல. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமான பிள்ளைகளே, வாழ்க்கை சகலத்தை மாற்றக்கூடிய ஒரே வல்லமை இயேசுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த காலவேளையில இந்த வார்த்தை கேட்டு கவனத்துக்கு ஓரம் போட்டு கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தப்படுங்க, ஸ்தோத்திரம் ஆயத்தப்படுங்க, ஜெபிக்க ஆயத்தப்படுங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆயத்தப்படுங்க. நீ ஆயத்தப்பட கர்த்தரை துதிக்க நீ ஸ்தோத்திரம் பண்ண கவலையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவாரு. நீ சீக்கிரம் விடுதலை பெற்று மிகுந்த செழிப்பாக, மிகுந்த சமாதானமாக இந்த பூமியில எல்லாருக்கும் மத்தியில வாழ்ந்து காட்டுவீங்க. வெட்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா? தலை கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கீங்களா? நீ பயப்படாது. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு கர்த்தர் கடன் பார்த்து கர்த்தர் மாற்றி கடன் இல்லாத படிக்கிறீங்க. மகிமையை வாழ்ந்து காட்ட போறீங்க. கையை வச்சு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனம் வாசிக்கும், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் கவலையை அவர் மேலே வைத்து விடுங்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். வார்த்தை கர்த்தர் ஸ்தோத்திரம். 1:5 திரும்ப மாசம் ஃபுல்லா நீங்க வாசிங்க, ஜெபத்துல உட்காருங்க. கர்த்தர் கவலையை மாற்றும். நாளை குறித்து கவலைப்படாதீங்க. நாளை என்ன நடக்கும், எப்படி ஆகும், எப்படி சாப்பிட, எப்படி வாழ்வேன், கவலையே படாதீங்க. கவலை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்க பாரத்தை கொண்டு போயிட்டு அவர் மேல வச்சிருங்க. ஏன் தெரியுமா? உன்னை சுமக்கிறது இயேசு பத்தாம். உன்னை மனுஷ சுமம், உன்னை பெத்த தாய் 10 மாசம் சுமந்திருப்பாங்க. நான் வாழணும்னு சுமக்கிற ஒரே ஒரு கர்த்தர் என் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பெரியமான பிள்ளைகளே, எந்த கவலையும், அது கோர்ட்டு கேஸ், குடும்பத்துக்குரிய காரியமா, பிள்ளைகளுக்குரிய காரியமா, எந்த காரியம் இருந்தாலும் மொத்தத்தை கொண்டு போயிட்டு இயேசுவை பாத்திர வச்சு கண்ணீர் விட்டு ஜெபித்து பாருங்க. இயேசு கவலையை மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஏப்ரல் முடிச்சு சமாதானமா வாழ்ந்து காட்டுவீங்க. சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நிச்சயம் தேவப்பிள்ளையிலே கலங்காமல் தைரியமா இருங்க. இந்த வசனம் வாசிக்கிறோம். ஏசப்பாவை கர்த்தரை விசாரிக்கிறவர் ஆனபடியால் கவலைகளை அவர் மேலே வைத்து விடுங்கள். அப்ப இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு கவலையை மாற்றிக்கொள்ளுங்க, சந்தோஷமா இருங்க, முழங்கால் படிடுங்க, கர்த்தரை ஆராதனை பண்ணி கர்த்தருக்கு சாட்சியா வாழும்படிக்கு தீர்மானம் செய்யுங்க. தேவன் செய்து முடிப்பார். கைமத்தி ஆமென் சொல்லுமா? இந்த வார்த்தை கேட்டு சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நடத்துவார். வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தான் இந்த வார்த்தையில் கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபத்தை செய்வோம். கரங்களை உயர்த்தி
பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலவேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கொடுக்கிற 1-5-7க்காக ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த கேட்ட மக்கள் கவலையெல்லாம் மாற்றி கொடுவீராக. அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கு வார்த்தை மாற்றி கொடுவீராக. ஒரு விசுவாச குடும்பங்களுக்காக செபிக்கிறேன், ஊழியர் குடும்பங்களுக்காக செபிக்கிறேன், மற்றும் உள்ள அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், தேசமேற மக்கள் குடும்பங்களுக்காக செபிக்கிறேன். எல்லா கவலையை போக்குவீராக. ஆண்டவரே, நீ செய்து முடிங்கப்பா. உங்களுடைய கரகத்தாவே ஒரு குடும்பத்தை இறங்கி போகும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். இந்த தேவன் செய்து முடித்து நடத்துவீராக. இந்த வார்த்தை கேட்ட மக்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்கப்பா, இன்னும் தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. நான் பாடுபட்டு செபிக்கிறேன். அதிக பிள்ளைங்க ஆண்டவரே கவலைப்பட்டு ஒடுங்கி போறாங்கப்பா, கவலைப்பட்டு வியாதியா போறா சுவாமி. இந்த கவலையை மாற்றி போட்டு ஆண்டவரே ஒரு நல்ல சமாதானம் பெருகும்படி, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வாதம் பெருகும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். என் தேவன் செய்து முடித்து நடத்துவீராக. இந்த நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடிமை தாழ்த்தி செபிக்கிறேன். நீர் பெருக ஆண்டவர் நாம ஏற்றப்படும்படியா செபிக்கிறேன். நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே இந்த ஆத்துக்கு கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.